சீக்கிரம் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். கமான் 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 கமான். ப்ரோ ஜெனரல்ல இருக்கு ப்ரோ. அனுப்பிட்டேன். வந்துருச்சான்னு பாருங்க. இது என்ன ப்ரோ இது? இது அன்னைக்கு சொன்ன எக்ஸாம்பிள் ப்ரோ. இப்போ இதுல சொன்னீங்கல்ல, இது ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே ஸ்வீப் மேல வந்து ஹீரோ வெஸ்ட் வந்து மேல ஸ்வீப் ஆகல. ஆனா ஜிபிபி வெஸ்ட் ஸ்வீப் ஆயிருக்கான். ஸோ அடுத்த கண்டக்ட் டவுன் ஆயிடுச்சு. இது அடுத்த அப்படியே எக்ஸாம்பிள் வாங்கலாம் ப்ரோ. எனக்கு இங்க பாருங்களேன் ப்ரோ. இப்போ ஒரே கேண்டில்ல கோல்டும் ஒரே கேண்டில் இருக்கு, இதுவும் சில்வரும் ஒரே கேண்டிலுக்குள்ள இருக்கு. ஆனா சில்வர் தான் ஒரு 4வது கேண்டில்ல சில்வர் வந்து ஹையை வந்து தொட்டுருச்சு. ஆனா கோல்டு தொடல. ஆனா திருப்பி வந்து சில்வர் அந்த ஹையிலே தொட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா கோல்டு மேல போயிடுச்சு. இப்ப நம்ம இந்த ரேஞ்ச் கேண்டில் தியரி படி பார்த்தா அது கோல்டு கீழே தானே ப்ரோ வந்திருக்கணும். ஏன் மேல போய் அடிக்குது? இது க்ளோஸ் வச்சிருக்கு. அதான் புரியல எனக்கு. கோல்டு இன்னும் ரேஞ்சே உடைக்கலையே. நீங்க தப்பான ரேஞ்ச் எடுத்துட்டு கோல்டு திட்டிருந்தா அந்த கேண்டிலுக்குள்ள ஒரு கேண்டில் பாக்குறீங்க அந்த சொல்றீங்களா? நான் அந்த கேண்டில் சொல்லிட்டு போனேன் வெள்ளிக்கிழமை நைட்டு. நீங்க அந்த பெரிய கேண்டில் சொன்னீங்களா? நான் உள்ள கேண்டிலுக்குள்ள ஒரு கேண்டில் பார்த்தேன். என்ன சொன்னேன்? இந்த ரேஞ்சு தானே சொல்லிட்டு போயிருந்தேன். அத சொன்னீங்களா? இதுதான் நான் சொன்ன ரேஞ்சு. நீங்க அதுக்குள்ள இருக்க குட்டி ரேஞ்ச் எடுத்துட்டு ப்ரோ ரேஞ்சஸ்ன்றது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், நான் சூஸ் பண்றதா ரேஞ்சுனே கிடையாது. அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பேஸ்ட் ஆன் என்னோட நான் பார்த்த வரைக்கும் நான் சூஸ் பண்ற ரேஞ்சஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பெட்டரா இருக்கும்ன்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நான் ஆப்ரேட் பண்ற ரேஞ்சஸ். நீங்க இந்த குட்டியோட ரேஞ்ச் போய் பாக்குறீங்க, அதுக்கு முன்னாடியே அவன் இவ்வளவு பெரிய ரேஞ்சில் இருக்காரு. அதையும் நீங்க நோட்டீஸே பண்ணல. எனக்கு மல்டி டைம் ஃப்ரேம்ல இந்த கேண்டில் தானே ரேஞ்சா இருக்கு. 1 hour ரேஞ்சு, 4 hour ரேஞ்சு, 6 hour ரேஞ்சு, 8 hour ரேஞ்சு. அதே கேண்டில் வச்சு சில்வர் காட்டுற சில்வருமே தூக்கலையே அந்த கேண்டலோட ஹைசியும் லோசியும். இப்பதான் தூக்குறான் இன்னைக்கு காலையில. இன்னைக்கு காலைல தான் தூக்கிருக்கான். சேம் அதே டைம் தான். டைம் ஒன்றும் மாத்தல. 6 AM 6 AM காலையில சில்வர் தூக்கிருக்கான், கோல்டு தூக்கல. அகைன் எஸ்எம்டி செல்லு. அப்ப ரேஞ்சோட ஹை சில்வர்ல தூக்கிருச்சு, கோல்டு தூக்கல. விச் ஆக்சஸ் வாட் எஸ்எம்டி கோயிங் ஃபார் இது இந்த லோ. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட் நான் என்ன சொல்லிட்டு போயிருந்தேன், காலைல ஏன்னு சொன்னா எனக்கு இந்த லோ அட்டாக் ஆகணும்னா கரெக்டா காலங்காத்தால டெய்லி ஓப்பன் கேண்டிலே வந்து அட்டாக் பண்ணணும். இதை அட்டாக் பண்ணி நான் சொன்ன இந்த லைனையும் தொட்டானா? ஆனா அவன் காலையிலேயே போயிருக்க வேண்டியது. எல்லாரையும் சாவடிச்சு எல்லாரையும் வாழ்க்கைய வெறுக்க வச்சு இப்ப போவான். உன் வாய்ஸ் சுத்தமா கேட்கலடா. நீ தயவு செஞ்சு மைக்ல பேசு. எனக்கு ஒண்ணுமே கேட்கல உன் வாய்ஸ். அதுதான் கோல்டு. எல்லாரையும் சாவச்சான். அதுல வேற நான் இன்னைக்கு வந்துடும் போல. நான் டைரக்டா ஜிவிபி ஜேபியில முடிச்சிட்டேன். பட் யா ப்ரோ, அது நான் சொன்ன மாதிரி இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இங்க ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஜிபிபி யூஎஸ்டி நம்ம எனக்கு ரேஞ்சுன்னு மாதிரி டெய்லில பாக்குறப்ப ரேஞ்சுன்னு வந்துச்சு. இதுல எப்படி ப்ரோ ட்ரேட்ன்றது எப்படி ப்ரோ எப்படி நீங்க எப்படி பாத்தீங்க ப்ரோ? ஜிபிபி யூஎஸ்டில ப்ரோ உங்களுக்கு ரேஞ்சுன்றதை விட ஆல்ரெடி அவன் எங்க ப்ரோ இருக்கான்? அந்த டெய்லி எஃப்யூஜுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான். டெய்லி இன்டர்னல். ஓகே, இன்டர்னல்குள்ள அன்னைக்கே ஒரு எஸ்எம்டி கொடுத்துட்டான். ஃப்ரைடே என்ன எஸ்எம்டி கொடுத்துருக்கான்? இதுதானே ஃப்ரைடே கேண்டில். ஃப்ரைடே ஜியூ வந்து தேர்ஸ்டேவோட ஹைஸை தூக்கிட்டான். ஃப்ரைடே ஜியூ தூக்கிட்டான், யூரோ தூக்கல. அகைன் எஸ்எம்டி. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி எது டார்கெட் ஆகிற ரேஞ்சோட லோ ரொட்டேஷன். நீங்க இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ப்ளே பண்ண பார்த்துருப்பீங்க. இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் ஜியோ எக்ஸ்டர்னல் அடிக்கல, டிஎக்ஸோ எக்ஸ்டர்னல் அடிச்சிட்டானே. இல்ல எனக்கு இதெல்லாம் ஓகே புரியுதா. சரி ஒரு பெரிய ரேஞ்சுக்குள்ளவே மாட்டிட்டு இருக்கனால சரி நம்ம இந்த எஃப்இஜி வேலிடா இல்லையானே டவுட்டே வந்துருச்சு எனக்கு. அதான் கன்ஃபியூஸ் ஆகி விட்டுருச்சு ப்ரோ. அப்பெல்லாம் வேலிடா இல்லையான்றது வந்து நீங்க அப்படியே டிட்டர்மைன் பண்ண முடியாது. சரி அப்பனா கூட ரேஞ்சுனா கூட ரேஞ்சோட ஹையை தூக்கிட்டு ரேஞ்சோட லோக்கு தானே போறான் அவன். ஓகே 6 ஹவர்லயா? சரி ரேஞ்சுன்றது நான் சொன்ன மாதிரி அது மல்டி டைம் ஃப்ரேம் ஆப்ஷன். ஈவன் 4 ஹவர்லயுமே அதுதான் ரேஞ்ச். நீங்க 6 ஹவர்ல தான் என்ன மாதிரி பார்க்கணும்னு அவசியம். நீங்க 4 ஹவர்லயுமே பார்க்கலாமே. இந்த ஒரு கேண்டிலுக்குள்ள தானே மாட்டிக்கிட்டு இருக்கான். நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், ரேஞ்சோட ஹைஸ் எஃப்யூஜிக்குள்ள ட்ரேட் ஆகிற டைமிங் நான் என்ன சொன்னேன், 159 சொன்னேன். இந்த எத்தனை மணிக்கு ட்ரேட் ஆயிருக்கான்? 21க்கு ட்ரேட் ஆயிருக்கான். அப்போ அகைன் லோ ப்ராபிலிட்டி.
கரெக்டா எப்ப ட்ரேட் ஆயிருப்பான்னு பாருங்க. 1 AM ரேஞ்சோட ஹை தூக்கி இருக்கான். 1 AM வேற என்ன பண்ணிருக்கான், எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆயிருக்கான். இதுக்கு மேல வேற என்ன கான்ஃபரன்ஸ் வேணும் இங்க? கரெக்ட். ஓகே ஓகே. நீங்க ரொம்ப ரொம்ப நுணுக்கமா போய் பார்க்க கூடாது. அது ஒரு ரேஞ்சுனா அது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும். நல்லா இருக்குப்பா இந்த ரேஞ்சு, இன்னும் ரொம்ப நேரம் எங்கேயே நிக்கிறான் மார்க்கெட்டு, ஏதோ சம்திங் ஃபிஷியா இருக்கு. அந்த ஒரு ரேஞ்சோட இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அந்த இடத்துல கன் மாதிரி அதுவே கிளீனா காட்டி கொடுத்துரும். ஓகே ஓகே ப்ரோ. இன்னுமே வேற யாருக்காவது ரேஞ்சில் டவுட் இருக்கா? நான் இன்னைக்கு ஜியோ ஃப்ரேம் பண்ணது சிம்பிள் ஃப்ரேம் தான். எனக்கு இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் மேல ஹைஸ்ல எஸ்எம்டி. அகைன் இன்னைக்கு காலைல டெய்லி ஓப்பன் ஆனா இன்னொரு எஸ்எம்டி. யூரோ போயிட்டு ஃப்ரைடேவோட ஹைஸ் அடிச்சிருப்பான், ஜியோ அடிச்சிருக்க மாட்டான். ஃப்ரைடேவோட ஹைஸ் அடிச்சுட்டு யூரோ என்ன பண்ணிருக்கான், எதை சப்போர்ட் எடுத்துக்கலாம், இன்னையோட என்வாக்கு நான் என்ன சொன்னேன், எண்டாவது என்வாக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எஃபிஜி ஆக்ட் ஆகும்னு சொன்னா காலைல அதுலதான் ட்ரேட் ஆகும். காலையிலேயே உங்களுக்கு எஸ்எம்டியும் கொடுத்தா நீங்க யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. இவ்வளவு மைன்யூட் டீடைல்ஸ் நீங்க நோட் பண்ண மாட்டீங்க. எஸ்எம்டி எஃபிஜிக்குள்ளதான் எஸ்எம்டி வருது. இந்த டைம் என்ன கேன்லோட் டைம் 0:30. யூரோ தூக்கிருப்பான், ஜியோ தூக்கிருக்க மாட்டான். 0:30யோட ஹைஸ் எங்க 0:30 இந்த ஸ்விங், சாரி 0:30 இல்ல இந்த ஸ்விங், which means 0 GMT. 0 GMT ஹையை யூரோ தூக்கிருப்பான், ஜிபிபி தூக்கிருக்க மாட்டான் 0 GMT ஹைஸ். அகைன் வாட் இஸ் இட், எஸ்எம்டி பயாஸ் செல்லு அடி ஷார்ட். உன் என்ட்ரி இங்க வரும். இந்த 15 மினிட் பிரேக்கர் கிளிக் பண்ணி இங்க உன் என்ட்ரி இருக்கும். ஸ்டாப் லாஸ் இது ரேஞ்சோட ஹை தூக்கிருக்கான், அப்ப ஆட்டோமேட்டிக்கலி எங்க ரேஞ்சோட லோ தான் போக போறான். யூரோ இந்த லோ அடிக்கல, ஏன்னா டிஎக்ஸ்ல அந்த ஹைஸ் அடிச்சிட்டான். இட்ஸ் அகைன் ஆக்சஸ் ரிவர்சல் எஸ்எம்டி ஆர் ரிட்ரேஸ்மென்ட் எஸ்எம்டி. யூ கேன் கன்சிடர் வாட் யூ வாண்ட். இப்ப அடுத்து என்ன, பயாஸ் ஸ்டில் ஷார்ட். நீங்க பயாஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நெக்ஸ்ட் உன்னோட என்ட்ரி இப்ப நான் லைவா சொல்றேன் பாரு. இது என்னது, இது லண்டனோட ஹைஸா, யூரோ தூக்கல ஜிபிபி தூக்கிருக்கான். வேற பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 எஃப்இஜி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இந்த M15 60 கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீ ஷார்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் புல் பண்றேன். பட் அகைன் நவ் திஸ் வில் பி ஆக்டிங் அஸ் அ லோ ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ். ஏன்னா லேட் நைட் டைம் ஆயிடுச்சு. சி -2 2.5 வந்து எங்க பாருங்க, திஸ் இஸ் த ட்ரா ஆன் லிக்விட். திஸ் இஸ் த ட்ரா. அவ்வளோதான், சிம்பிள். இதில் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்றதுக்கு அவசியமே கிடையாது. கீப் இட் சிம்பிள். நீங்க தப்பான ரேஞ்ச் சர்ச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தப்பான என்ட்ரிஸ் வரும். ஸ்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க, நான் சொல்றேன். ப்ரோ இது ஜியோல டெய்லி டைம் ஃப்ரேம் ஒரே நிமிஷம் ப்ரோ. ஜியோ டெய்லி டைம் ஃப்ரேமா? ஆமா. சொல்லு. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். சொல்லு. இப்ப ஆல்ரெடி இங்க இன்டர்னல் இருந்து வருது, பட் அந்த போனதே வந்து இங்க ரைட்ல வந்து லெஃப்ட்ல வந்து ஒரு எஃபிஜில டேப் ஆயிட்டு போயிருக்குல. புரியலடா. இங்க புல்லிஷ் எஃபிஜில ஒன்னு வந்து டேப் ஆயிட்டு போயிருக்குல. அப்ப இதை எப்படி பாக்குறது? புல்லிஷ் எஃபிஜி எங்க கீழே இல்ல, இன்னைக்கு அந்த டாபிக் தான் எடுக்கணும்னு இருந்தேன். அந்த டவுட் விட நான் உனக்கு அப்புறம் கிளாரிஃபை பண்றேன். வேற அவ்வளவுதான், அது மட்டும் தான். இப்ப அதை பார்த்துட்டு நான் இன்னைக்கு புல்லிஷ்னு நினைச்சேன். சரி இங்க வந்து டேப் ஆகுது அப்படின்னு. ஓகே, வேற யாருக்காவது இனிமே அதே டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே, சோ யாருக்கும் அந்த டவுட்ஸ் இல்லைல்ல? இல்ல. ஓகே, ஸோ இன்னையோட டாபிக் வந்து என்னன்னா ட்ராப்ட் ஆர்டர் ஃப்ளோ, விச் மீன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வராத வரைக்கும் இந்த மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னா, டெலிவரன்ஸ் வந்து இட் நீட்ஸ் டு பி லைக் ஒன் சைட் டெலிவரி. உனக்கு நீ பை பண்ண வரையோ செல் பண்ண வரையோ யூ நீட் டு ஃபிக்ஸ் யுவர் பையாஸ். பையினா பை, செல்லுனா செல்லு. எப்ப நீ ஒரு பேரை பார்த்துட்டு உனக்கு பையும் அடிக்க தோணுது செல்லும் அடிக்க தோணுது அப்படின்ற பட்சத்தை நீ அன்னைக்கு ட்ரேடே பண்ணக்கூடாது. நோ ட்ரேட் அன்னைக்கு. உனக்கு புரியுதா? கிளியர் ஆச்சா? ஓகே ப்ரோ. எப்போ ஒரு பேர் உனக்கு அதாவது அன்னைக்கு ஜிபிபிஎஸ்ல நடந்த மாதிரி. ஆமா, உனக்கு தெரியணும் ஆஸ் அ ட்ரேடரா, உனக்கு ரெண்டு சைடுமே ஃப்ரேம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா யூ ஷுட் நாட் ஈவன் டச் த ட்ரேட். ஏன்னா யூ நீட் டு பி இன் ஒன் சைடட் மார்க்கெட், நாட் டபுள் சைடட். ப்ரோ எனக்கு பையும் தெரிஞ்சு செல்லும் தெரிஞ்சா தயவு செஞ்சு சார்ட்டை க்ளோஸ் பண்ணி கிளம்பி போயிடும். புரியுதா? சரி ப்ரோ. ஓகே.
இப்ப as I said market needs to be one sided. ஆனா let's say for example இப்ப எங்க buy FEG இருக்கு. let's say market இப்படி மேல மொத்தமா ஏறிட்டா இங்க buy FEG ஓப்பன் ஆயிருக்கு. உன் bias short இப்படி இருக்கான் வச்சுக்கோ மார்க்கெட்டு. let's say for example இங்க ஒரு ஹை, இங்க ஒரு இது. இப்ப இங்க ஹைஸ்ல உனக்கு ஏதாவது SMT இருக்குன்னு வச்சுக்கோ, சும்மா இமேஜினேஷனுக்கு. ஹைஸ்ல SMT இருக்கு, பயா ஷார்ட். மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கான், ஒரு டெய்லி எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆயிருக்கான். ஸோ இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் பிளே பண்ணலாம் நீ பாக்குற. இந்த இடத்துல உனக்கு அது பயா சப்போர்ட் பண்ற மாதிரி அடுத்த நாள் வந்து 4 hour எஃபிஜியுமே இருக்கு. ஆனா உனக்கு மார்க்கெட் என்ன பண்ணுவான், இந்த எஃபிஜில இருந்து பையும் ஆவான், அதே மாதிரி இங்க இருந்து மறுபடியும் இப்படி செல் ஆவான். இந்த செல் வந்து உனக்கு கீழே கூட போகாது, மறுபடியும் இங்க வரும், மறுபடியும் இங்க போவான், மறுபடியும் இங்க வரும், மறுபடியும் இங்க போவான், மறுபடியும் இங்க வரும், மறுபடியும் இப்படி இந்த இடத்துல மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே பிங் பாங் அடிச்சுக்கிட்டே இருப்பான். புரியுதா உனக்கு? இதுக்கு பேரு தான் ட்ராப்ட் ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டை நீ ட்ரேடே பண்ணக்கூடாது. எய்தர் உனக்கு அன்னைக்கு ட்ரேடே வரலனாலும் ஒண்ணு உன் பயாஸ் நீ ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்தில் இந்த பை எஃபிஜி ஃபெயில் ஆகணும், இது ஐஎஃபிஜியா மாத்தணும். மாத்தினானா உன்னோட டார்கெட் இந்த லோவா இருக்கும் பட்சத்தில் உன் டார்கெட் அடிக்காத வரைக்கும் நீ மறுநாள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்ல ப்ரோ அவன் இங்கேயேதான் மாட்டிக்கிட்டு இருக்கானா ட்ரேடே கிடையாது. தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு வெளில வந்துடும். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும் நான் சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யூ கேன் ஈஸிலி நேவிகேட் த மார்க்கெட். இந்த மாதிரி டைம்ஸ்ல நீ ரேஞ்சஸ் வச்சு பிளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா 1 AM 5 AM ஃபுல்லா இந்த மாதிரி ஃபுல்லா அக்யூமுலேஷன் பண்ணிட்டு 8:30 நியூஸ் என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு ஏற்றி மேனிபுலேஷன் மேல இங்க ஹைஸ்ல 10 டிராப் லோவர மாறிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுதான் நடக்கும். மேல பை எஃபிஜி செல் எஃபிஜி ரெண்டுமே கீழே ஓப்பன் இருந்ததுன்னா இதான் நடக்கும். இப்ப ஜிபிபில என்ன நடந்துட்டு இருக்கு, டெய்லி டைம் ஃப்ரேம்ல அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால பாரு அந்த புஷ் சஸ்டெயினே பண்ண முடியல. தெரியுதா உனக்கு? பிரைஸ் இங்க வீக்கன் ஆகுது, இங்க இருந்து பையுக்கும் ரியாக்ஷன் தரான், இங்க இருந்து செல்லுக்கும் ரியாக்ஷன் தந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மார்க்கெட்ல நான் எதுக்கு ட்ரேட் பண்ணணும்? திஸ் இஸ் அக்கார்டிங் டு மீ லோ ப்ராபபிலிட்டி மார்க்கெட். அப்ப நான் என்ன பண்ணலாம், என் கையில 2 ஆப்ஷன் இருக்கு. ட்ரிகர் என் கையில இருக்கு, பட்டன் அழுத்தாது என் கையில இருக்கு. நான் அழுத்திட்டு குத்துதே குடையதானா குத்ததான் செய்யும், குடையதான் செய்யும். மார்க்கெட் அழுத்த சொல்லிச்சு கிடையாது, நான் தான் போய் அழுத்தணும் அந்த இடத்துல. அது ஏன் திமிரு? அப்ப ஹையாவது பவர் டு அவுட் இருக்குல்ல, என் கையில பவர் இருக்குல்ல, அழுத்தாம இருக்கிறது என் கையில தான் இருக்கு. நான் போயிட்டு அழுத்திட்டு குத்துதே குடையதானா குத்ததான் செய்யும், குடையதான் செய்யும். இப்ப எங்க நின்றுட்டு இருக்கான் பாரு, இன்னையோட என்வாவில் நின்றுட்டு இருக்கான் மார்க்கெட். இப்ப எங்க இருந்து கீழே விழுவானா தெரியாது, இங்க இருந்து மேல போவானா தெரியாது. அப்ப இன்னைக்கு நான் எதுக்கு ட்ரேட ஃபோக்கஸ் பண்ணணும்? சைலண்டா என் ட்ரேடிங் டைம் முடிஞ்சிச்சு, நான் சார்ட்டை க்ளோஸ் பண்ணி கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த லோ மறுபடியும் ஹண்ட் ஆகணும். இது எஸ்எம்டி ஆக்ட் ஆகாது. இந்த எஸ்எம்டி ரொம்ப சஸ்ஸாவே இருக்கு, இந்த எஸ்எம்டி நிக்க கூடாது எனக்கு. இப்ப அப்படியே கீழே இருக்க ஆரம்பிக்கிறோம், அந்த எஸ்எம்டி நிக்க கூடாது. இது பாத்திருக்கேன்டா, நிறைய தடவை பாத்திருக்கேன்டா. இது எல்லாரையும் ட்ராப் பண்ற எஸ்எம்டிடா. இப்ப எல்லாரும் இப்ப ஸ்விங் அடிக்க ஆரம்பிப்பானுங்க இந்த 1 ஹவரோட. இது ஓகே, அந்த ஹை வந்து எது நியூஸ் ஐயா இல்ல எது ரீசனா? எதுடா அந்த எஸ்எம்டி இந்த இங்க கீழ கடைசியா ஒரு லோ ஆரம்பிச்சு இதா, அது கீழ இதா, இது நியூஸ்லாம் கிடையாதுடா, அது ஒரு கேண்டலோட லோடா அது, அவ்வளவுதான். இது நியூஸ் கிடையாது, இதுதான் நியூஸோட லோ, என்எஃபியோட லோ. இப்ப எல்லாருமே என்ன பண்ணணும்னா இப்ப இங்க இருந்து பை அடிக்க ஆரம்பிப்பானுங்க. இந்த 1 ஹவர் பிரேக்கரா ஓகே, இது பிரேக்கரா கன்சிடர் பண்ணி இங்க இருந்து லாங் அடிப்பானுங்க. இந்த டிஎக்ஸ்ஐயோட எஸ்எம்டியா கன்சிடர் பண்ணி பீப்புள் வில் ட்ரை டு லாங் இட். பட் ஆனா அந்த லாங் எனக்கு ஒர்க் ஆகக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் இஸ் இன் என்வாக் அண்ட் இன் திஸ் பிரீமியம் எஃபிஜி அண்ட் தெர் இஸ் எஸ்எம்டி ஆல்சோ வித் யூரோ கூட எஸ்எம்டியுமே இருக்கு. எனக்கு அது ஒர்க் ஆகக்கூடாது. எல்லாருமே இப்ப ஃபெயில் ஆகணும் எனக்கு. இப்ப ஜியோ கட கட கடன்னு கீழே ஊத்த ஆரம்பிக்கணும். சம்பந்தமே எவனுக்குமே புரியக்கூடாது, ஏன்டா இவன் கீழே ஊத்துறானே. அந்த மாதிரி ஃபாஸ்டா டெலிவரி இப்ப எனக்கு ஆக ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்க நிறைய பேர் இப்ப லாங் ஆர்டர்ஸ், எல்லாரோட லாங் ஆர்டர்ஸும் இங்க ஃபில் ஆயிருக்கும், எல்லாரோட ஸ்டாப் லாஸும் இங்க இருக்கும். ஸோ இது ஒர்க் ஆகக்கூடாது, எனக்கு இது ஃபெயில் ஆகணும். பட் அது ஃபெயில் ஆகுது பாஸ் ஆகுது, அது எனக்கு தேவையில்லை. இப்போ என்னோட ட்ரேடிங் டைம் கிடையாது, என் விண்டோ முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நாளைக்கு தான் ஃப்ரெஷ் பிளான். இந்த செல்ல எனக்கு சப்போர்ட் பண்றது யூரோ சிக்னல் கொடுக்கணும். எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறானா நான் சொன்ன மாதிரி க்ளோஸ் பிலோ திஸ் ஏரியா ஷார்ட்ஸ் ஆர் இன் பிளே. இப்ப எவனா யூரோ இந்த இடத்துல லாங் வச்சானா இப்போ துச்சி நிற்பானாங்க. ஏன்னா அவனுக்கு புரியாது, பிகாஸ் பீப்புள் கன்சிடர் திஸ் அஸ் ஓகே இது எஸ்எம்டி அப்படின்னு ஒத்துப்பானாங்க. பட் யூரோவை பொறுத்த வரைக்கும் சரி, அவன் இவ்வளவு கீழே வந்துட்டு லிட்டரலி இவ்வளவு வந்தெல்லாம் எஸ்எம்டி கொடுத்துட்டு போக மாட்டான். எவ்வளவு பிப்பு இது, லிட்டரலி ஒரு பிப்பு டிஃபரன்ஸ் எல்லாம் எஸ்எம்டி அது ஒர்க்கே ஆகாது. எஸ்எம்டி ஆஸ் அ பவர் அண்ட் பிளே இன் த மார்க்கெட். இப்ப இது எஸ்எம்டியா வேலிட் அடிச்சாம்பு,
அதுக்கேத்த மாதிரி டிஎக்ஸ்ஐ திரும்பி இருப்பான் பாரு. டிஎக்ஸ்ஐக்குமே இப்ப நீங்க கேட்கலாம் ப்ரோ அப்ப இந்த லோ தூக்கி இருக்கலாமே ப்ரோ. அவன் இந்த லோ தூக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு முன்னாடிதான் அவன் தேவையான லிக்விடிட்டி எடுத்துட்டான். யூரோ இங்க என்ன லிக்விடிட்டி எடுத்தான்? இந்த இடத்துல என்ன லிக்விடிட்டி இருக்கு அவன் திரும்புறதுக்கு? அப்புறம் எப்படி நான் இந்த எஸ்எம்டியை வேலிடேட் பண்றது? கிடையாது. இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டியுமே கிடையாது தேவைப்படுற லிக்விடிட்டி. இதுதான் என்எஃபியோட லோ. அப்ப என்எஃபியோட லோல இருக்கிற லிக்விடிட்டியை விட்டு எப்படி ஒரு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்? வாய்ப்பே கிடையாது. இப்ப அந்த இடத்துக்கு போவான் யூரோ. ஏன்னா people will consider this as an equal low or relative equal low. பட் இது relative equal low கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அவன் கிளீனா இந்த M15 FPG எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிருப்பான் பாரு யூரோ. கிளீன் ரெஸ்பெக்ட். அவன் போறதா இருந்தா போயிருக்கணும். பட் இட் ரியாக்டட் ஆஃப் நத்திங். இங்க பார்த்தா M15 FPG மாதிரி தெரியும். பட் ஆனா 4 hour பெர்ஸ்பெக்டிவ்ல பாரு. 4 hour ஓப்பன் ஆகி கீழே விக்கே கிடையாது. தெரிஞ்சா ஓப்பன் ஹை டைரக்டா 4 hour FPG 1 hour FPG 15 minute FPG. இதோ இப்போ 1 hour 60 ஃபார்ம் ஆக போகுது இன்னும் 50 நிமிஷத்துல. பட் 50 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ வி கேன் கோ வித் M15 CAST. Turtle soup 60. Entry in the CAST. Stop loss above this side. Easy 2 hour 1.86. Easy 1.86. But people don't try it. இதே இது எனக்கு இப்ப லண்டன்ல வந்ததுன்னா அசால்ட்டா அடி பண்ணுவேன். ஆனா இப்ப லேட் டைம் இன்னும் டைம் முடிஞ்சிச்சு. லண்டன் க்ளோஸ் கூட முடிஞ்சிச்சு. ஸோ நாட் ஒர்த் த ட்ரை. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? ஸ்டில் இதுல யாருக்காவது இன்னுமே ஏதாவது புரியாம இருக்கா? தயவு செஞ்சு வாய தரங்க. இல்ல ப்ரோ. ஸோ எல்லாருக்கும் கிளியர் தானே? இது வரைக்கும் நடத்தின டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கல்யாணத்துக்கு இருக்காங்க. இது வரைக்கும் நடத்தின டாபிக்ஸ்லயோ இல்ல சரி அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லயோ அது எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு என்ன கன்ஃபியூஸ்டா இருக்குன்றவங்க தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா நாலுல இருந்து நான் புது டாபிக் போயிடுவேன். இல்ல ப்ரோ இந்த கேண்டில் 4 hour FPGல வந்து கேண்டில் இந்த டைமிங் தான் ஃபார்ம் ஆகணும்னு சொன்னீங்க. ஆமா 1 AM 5 AM 9 AM. அது மட்டும் ஒரு வாட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இது 15 minute க்ளோஸ் ஆன டைம் இருக்கா? ஓகே லெட் மீ எக்ஸ்பிளைன். அதெல்லாம் எடுத்துட்டு இந்த ப்ரோக்கர் வேணும். இதில் நான் மார்க்கிங்ஸ் வச்சிருக்கேன். இந்த ப்ரோக்கர் எடுத்து ரேண்டமா ஏதாவது ஒரு நாள் எடுத்துன்னு போகிறோம். இப்போ இந்த நாள் வர இன்னைக்கு இது டைம் என்ன 1 டேரக்டா 17 எங்க இங்க ஓப்பன் ஆகுது 17. எப்படி வந்துடுறேன் யூரோ இப்போ எப்படி இருக்கான் டேரக்டா. இது என்ன நாள்? இது அடுத்த நாள். ஓகே இந்த வாரம் முடியுதா? இது மண்டேவா? அப்போ நான் டேரக்டா சண்டேக்கு போயிடுறேன். சண்டே 17 எப்போவுமே அனலைஸ் பண்ணும்போது வீக்லி பெர்ஸ்பெக்டிவ் தான் பண்ணும். ஸோ நான் வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு வைக்கிறேன். வீக்லியில் என்ன பண்ணுறான்? இந்த கேண்டலோட லோவை கட் அடிச்சிருக்கான். அப்போ அகைன் மார்க்கெட் எங்கே போகிறான்? ரேஞ்சோட லோ கட் ஆயிருக்கு. இப்போ எங்கே போக வாய்ப்பு இருக்கு? ரேஞ்சோட ஹைக்கு போகிறோம். ஓகே இது கிடைச்சிச்சு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு வரேன். டெய்லியில் ஏதாவது தெரியுதான்னு பார்த்தா டெய்லியில் ஒன்றும் தெரியல. இந்த என்வாவை தவிர்த்து இங்கே இந்த ஃப்ரைடேவோட க்ளோசிங் ப்ரைஸ், இங்கே மண்டேவோட ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே க்ளோஸ் ஆயிருக்கும், இங்கே ஓப்பன் ஆயிருக்கும். அகைன் விச் ஆக்ட்ஸ் அஸ் அ வாட் FPG. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் லாஜிக் கான்டெக்ட்ல கிளீனா இருக்கும். வேற என்னது? டெய்லி க்ளோசிங் வச்சு பார்த்தா ஃப்ரைடே எப்படி க்ளோஸ் ஆயிருக்கும்? ஆல்மோஸ்ட் இந்த வீக்குக்கு மேல வந்திருக்கான். விச் மீன்ஸ் வாட்? மண்டே நான் என்ன பண்ணணும்? பை பண்ணணுமா செல் பண்ணணுமா இந்த ப்ரொஃபைல் வச்சு? புல்லிஷ். வேற என்ன இங்க அட்வான்ஸ்டு ஃபேக்டர் இருக்கு? அன்னைக்கு சொல்லி கொடுத்தா அட்வான்ஸ்டு ஃபயர்ஸ் ரேஞ்சோட லோக்கு கீழே க்ளோஸ் வைப்பான். ஆனா இங்க இருக்கிற FPG யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்கன்னு. புரியுதா ப்ரோ? புரியுது. அப்ப ரேஞ்சோட லோக்கு கீழே பாடி க்ளோஸ், அடுத்த வெரி நெக்ஸ்ட் கேண்டல் மேலே ஏற்றி வச்சிருக்கான். அகைன் இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுன்னா எல்லாம் இன்னைக்கு செல்லுன்னு வருவானுங்கன்னு சொன்னா தெளிவா சொன்னா இந்த எக்ஸாம்பிள் காமிச்சு. அப்ப ஃப்ரைடே எல்லாம் செல்லுக்கு வருவானுங்க. செல்லுக்கு வந்தவனுங்க எல்லாம் காலி. ஃப்ரைடே பை இந்த வீக்குக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்க வேண்டியது. பட் அவள் ஆல்மோஸ்ட் வந்திருக்கான், க்ளோஸ் ஆகல. விச் அகைன் இண்டிகேட்ஸ் புல்லிஷ்னஸ். ஸோ நான் மண்டே மார்க்கெட்ல பை தான் பார்க்கணும். இப்போ 4 hour FPGக்கு 4 hour டைம் ஃப்ரேம்க்கு வரேன். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ப்ளே பண்ண விடுறேன். ஏதாவது FPG ஃபார்ம் ஆகுதான்றதை பார்க்கறதுக்கு.
ஓப்பன் ஆனோடனே போய் டார்கெட் அடிச்சிட்டான் நம்ம ரேஞ்சோட ஹை. ஸோ இப்போ நமக்கு டார்கெட் மாறுது, இந்த ஹைலேருந்து இந்த ஹைக்கு மாறுது. ஏன்னா இந்த ஸ்விங் முடிஞ்சிச்சு, இப்போ அடுத்த ஸ்விங். ஏன்னா ஃபைனல் ட்ரா இங்கே தான் இருக்கு, வீக்கோட லோ தட்டியிருக்கா, அடுத்த ஃபைனல் ட்ரா வீக்கோட ஹை இங்கே தான் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இங்க டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இங்க வீக்லியோட ஒரு எஃபிஜி இருக்கா. அதான் கேட்கணுன்றது. ஸோ அப்ப இதுதான் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கணும். டேரக்டா எடுத்துட்டு போயிட்டு தூக்கிட்டு போய் அங்க சொருக கூடாது, புரியுதா? எடுத்துட்டு போய் டேரக்டா இந்த ஹைட்ல சொருக கூடாது. ஃபைனல் டார்கெட் இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் வருதுன்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இப்போ அப்படின்றக்கப்ப நான் இந்த கேண்டல் பிளே பண்றேன், 17 பிளே பண்றேன். அடுத்து 21 நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இந்த ஹை அடிச்சிட்டாங்கன்னு பாக்குறோம், ஹை அடிக்கல, ஈக்குவலை மாதிரி வச்சிருப்போம். if I'm not wrong scientifically equalize. So equalize கிடைச்சிச்சு. ஓகே டன். அடுத்து வேற 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 எஃப்இஜி இப்போ ஓப்பன் ஆயிருக்குப்பா. இதுதான் மேட்ரு. இப்போ இங்க ஓப்பன் ஆயிருக்கிற எஃப்இஜிக்குள்ள எந்த கேண்டில் ட்ரேட் ஆகிறோம்? எவனும் இன்னும் ட்ரேட் ஆகல. ஒன்னு ஓப்பன் உடனே போய் டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். அப்ப அன்னைக்கு நாள் உனக்கு ட்ரேடே கிடையாது. ஏன்? நீ அன்னைக்கு நாளோட டார்கெட்டே இதுதான் செட் பண்ணிருக்க, பட் அந்த டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டான், அவ்வளவுதான், நோ ட்ரேட். அதுக்கப்புறம் அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அதுவும் பிரச்சனையே கிடையாது. அதோட அடுத்த நாள் டைரக்டா 17 வர பாக்குறேன், இந்த எஃப்இஜி ஸ்டில் ரெஸ்பெக்டட். அப்ப அகைன் இங்க இருந்து இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் போற லாஜிக் வேலை செய்யுது. இப்ப இந்த எஃப்இஜிக்குள்ள எந்த டைம்ல ட்ரேட் ஆயிருக்கான்னு பாரு. 9 லோ டைம் ஃப்ரேம்க்கு ட்ராப் ஆகும். இப்ப இந்த லோஸ்ல எனக்கு ஏதாவது ஒரு எஸ்எம்டி ஃபார்ம் ஆகுதுக்கான்னு போய் செக் பண்றேன். ஃபார்ம் ஆயிருக்கா? அப்ப ஆப்வியஸ்லி அந்த நைட்டு என்ட்ரி எடுத்திருப்பேன். என்ன என்ட்ரி எடுத்திருப்பேன்னா பவர் ஆஃப் 3 வச்சு நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் அப்படின்ற லாஜிக்ல என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தான் எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிருக்கு, லேட் நைட் என்ட்ரி, M15 CST என்ட்ரி. ஸோ இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் இந்த லோக்கு கீழே, டார்கெட் இந்த ஹை. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் இருக்கிறதே 4 hour இன்டர்னல், ட்ரேட் ஆன டைம் 9 AM. ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். பட் ஆனால் ஸ்டில் பிகினிங் ஸ்டேஜஸ்ல நீங்க எடுக்க மாட்டீங்க, ஏன்னா இது லேட் நைட் என்ட்ரி, உங்களுக்கு காலைல நீங்க வந்த டார்கெட்டே அடிச்சு முடிச்சிட்டா மார்க்கெட். பட் திஸ் இஸ் த ட்ரேட் செட்டப். இங்க எது ஃபெயில் ஆயிடுச்சு? ஏன்? நான் அப்பவே சொன்னேன்ல, ஆல்ரெடி மார்க்கெட் அந்த ஹை அடிச்சு முடிச்சிட்டான், முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ட்ரேட் ஆகிறோம். அப்ப அகைன் மறுபடியும் இங்க இருந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் போவானான்னு செக் பண்றீங்க. அப்ப பார்த்தா டைம் லேட் நைட், எல்லா செஷனும் முடிஞ்சு போச்சு. அப்ப அது ரொம்ப லோ ப்ராபபிலிட்டியா மாறிதான் நமக்கு. அப்ப த சாய்ஸ் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். எடுக்கிறதும் எடுக்காததும் நம்மளோட கையில இருக்கு. அப்ப பட்டன் அழுத்தாததும் நம்ம கையில இருக்கு. அப்ப நம்ம பட்டன் அழுத்துவோமா மாட்டுமான்றது நம்மளோட டிசிஷன். நான் அழுத்துவேன், நீங்க அழுத்த மாட்டீங்க. எனக்கு ரிஸ்க் எடுக்க பிடிக்கும், ஸோ நான் அழுத்துவேன். 1% டவுன், நோ ப்ராப்ளம். இப்போ நான் அடுத்த நாள் வரேன். அடுத்த நாள் வரும்போது பாக்குறேன் இங்க ஏதாவது இப்போ இங்க ஏதாவது புது 4 hour எஃபிஜி இருக்கான்றது பாக்குறேன், இல்ல. ஓகே, இப்போ அடுத்த நாளோட ஓப்பனிங் இங்க ஓப்பன் ஆயிருக்கு, 17 இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, புது 4 hour எஃபிஜி எதுவுமே கிடையாது. நான் டேரக்டா 17, 18, 9, 20, 1 AM ரிலீஸ் பண்ணிடுறேன். இதுதான் 1 AM. எங்கடா 1 AM? இங்க 1 AM. இதை ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ 1 ஹவருக்கு தாவறேன், ஏன்னா 4 hour எஃபிஜி கிடையாது. ஸோ ஐம் ஜம்பிங் டைரக்ட்லி இன்டு 1 hour டைம் ஃப்ரேம். 1 hourல பார்க்கும்போது இந்த எஃபிஜி இருக்கிறான், எஃபிஜிக்குள்ள க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ நாட் அ ப்ராப்ளம். அடுத்து இங்க இவ்வளவு பெரிய எஃபிஜி இருக்கு 1 hourல. இவன் தான் என்னோட ஃபைனல் புஷ். இவனுக்கு கீழே க்ளோஸ் வச்சானா யூரோ செல்லு. அப்ப நான் பொறுமையா வெயிட் பண்றேன். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு உடனே உள்ள வந்துட்டான், அகைன் உள்ள வந்துட்டான். இதுக்கு பேர் வந்து ரீக்ளைம் எஃபிஜின்னு. அதை நான் அந்த டாபிக் எடுக்கும்போது தான் உங்களுக்கு புரியும், இப்ப புரியாது இதோட லாஜிக். இப்ப என்னதுன்னா இது நிறைய ஏமாத்துவாங்க. ஏன்னா இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் ப்ரோ. எஃபிஜி ரெஸ்பெக்ட் ஆச்சுன்னா பை, டிஸ்ரெஸ்பெக்ட் ஆச்சுன்னா ஐஎஃபிஜி அப்படின்னு அந்த கான்செப்ட்ல எல்லாருமே யூஸ் பண்ணலாம், கரெக்டா? பட் மார்க்கெட்ல அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு கிறுக்கு வேலை பார்க்கும் மார்க்கெட். அப்ப இந்த இடத்துல எல்லாம் ஐஎஃபிஜியா மாறிச்சுன்னு ஷார்ட் ஓபன் பண்ணி விடுவாங்களா? ஓகே, பிரைஸ் பேர் ஆஃபர் அவ்வளவு ஷார்ட் அடிக்கலாம் அப்படின்னு. அப்ப எத்தனை பேர் இந்த கான்செப்ட் யூஸ் பண்றானுங்க பேசிக்கா? அப்ப எல்லாரும் ஷார்ட் தான் அடிப்பானுங்க. அப்ப மார்க்கெட் லாங் ஆயிட்டான். ஓகே, நோ ப்ராப்ளம். டியூஸ்டே நமக்கு ட்ரேடே கிடையாது. நல்லா கேட்டுக்கோ, டியூஸ்டே நமக்கு ட்ரேடே கிடையாது. ஏன்னா நம்மளோட மாடல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ டியூஸ்டே நமக்கு ட்ரேட் கிடையாது. நான் டேரக்டா இப்ப வெனஸ்டே வரேன். இதுதானே வெனஸ்டே? வெனஸ்டே 1 AM. நம்ம எப்பவுமே 1 AM கேனல் தான் ட்ரேட் பண்ணும். ஸோ வெனஸ்டே வரேன். 4 hourல பயாஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பயாஸ் என்ன? ஆல்ரெடி பைல தான் இருக்கு, ஏன்னா மார்க்கெட் அங்க மேல போறான்னு நம்ம ஃபிக்ஸ் ஆயிட்டோம். ஸோ பயாஸ் இஸ் புல்லிஷ். அடுத்தது 4 hourல பயாஸை சப்போர்ட் பண்ற மாதிரி எஃபிஜி கிடையாது. இப்போ 1 hourக்கு வரேன். இப்போ 1 hourல இருக்கா எஃபிஜி? இப்போ 1 hour எஃபிஜியை ப்ளே பண்ண விடு. 1 hour எஃபிஜி கீழே வந்துட்டா. இப்போ இந்த எஃபிஜி டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. ஆனா இங்க கீழே இன்னொரு எஃபிஜி இருக்கா, which is again டிஸ்கவுண்ட்ல இருக்க எஃபிஜி. பிரீமியம் டிஸ்கவுண்ட் எடுத்து போட்டுப்பேன். டிஸ்கவுண்ட்ல இருக்க எஃபிஜி ரெஸ்பெக்ட்ல தானே இருக்கு.
ஆமா ப்ரோ. அகைன் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். இந்த 1 ஹவருக்கு இந்த இன்டர்னல் டு இந்த எக்ஸ்டர்னல் வரைக்குமே போதும். நீ மொத்தமா இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. பட் எடுத்துட்டு போறதா இருந்தாலும் போகலாம், நாட் அ ப்ராப்ளம். டைரக்டா இந்த இடத்துல என்ட்ரி போடுறோம். இப்ப இந்த இடத்துக்கு 1 ஹவர், இப்ப இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற கேண்டில் டைம் என்ன? 1 AM. நம்ம நினைச்சா அதே 1 AM கேண்டில் தான் வந்து ட்ரேட் ஆகும். அகைன் இந்த லோஸ்ல இப்ப எனக்கு எஸ்எம்டி ஃபார்ம் ஆயிருக்கான்றது செக் பண்ண போறேன். செக் பண்ணும்போது இது என்ன டைமிங்? இது 17 தூக்கிட்டானா யூரோ? 17ஓட லோவை யூரோ தூக்கியிருக்கான். ஜிஏ தூக்கல தெரிதா? அப்போ ஓகே. இப்ப இந்த இடத்துல என் மாடல் வந்தா நான் பட்டன் வைக்க போறேன். இப்ப இந்த இடத்துல என் மாடல் இருக்கான்னு கேட்டா இங்க இல்ல. இந்த எஃபிஜி ஃபிளிப் ஆகிற வரைக்கும் எனக்கான மாடல் கிடையாது. ஃபிளிப் ஆனா பட் என்ட்ரி கிடையாது. அப்படியே தூக்கி மொத்தமா சொருகிட்டான். புரியுதா ப்ரோ? அந்த டைமோட எப்படி கம்பைன் பண்ணி அடிக்கணும்னு கேட்டீங்களே, புரியுது. இப்படிதான் அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டு வரணும். பயாஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி எஃபிஜி, அந்த எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆகிற கேனலோட டைமிங், எஸ்எம்டி ஃபார்ம் ஆகிற விதம், அதுக்கப்புறமா நம்மளோட என்ட்ரி மாடல். அவ்வளவுதான். தூக்கி சொருவி இப்ப இங்க கண்டினியூஷன் நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். அது எப்படி ப்ரோ? சிம்பிள், அதே லாஜிக் தான். இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல். உங்களுக்கு டார்கெட் அடிச்சிட்டானா? அடிக்கல. இப்ப எங்க இருக்கா மார்க்கெட்? 1 hour எஃபிஜி. இப்ப இங்க ஏதாவது ஒரு லோ டைம் ஃப்ரேம் எஸ்எம்டி இருக்கா? ஓ 5 மினிட் டேட்டா வராதா? இப்ப 10 மினிட் வச்சிருக்கேன். ஏன்னா 5 மினிட் டேட்டா வராது, ஸோ அதனால நான் 10 மினிட் வச்சுக்கிறேன். ஓகேவா? 04/6/10 எஸ்எம்டி இருக்கா ப்ரோ? சாரி, இது இல்ல. 04 எங்க இருக்கு? எஸ்எம்டி இருக்கா ப்ரோ? டைமிங் இது வந்து 5 AM ஓட PO3 ப்ரோ. 5 AM ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஓகே. அது நம்ம உங்களுக்கு நான் கண்டினியூஷன் என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும்ன்றப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன். டார்கெட் அடிக்கல இன்னும், ஸோ நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். நம்ம ட்ரேட் பண்றது அந்த 3 கேண்டில் ப்ரோ, அவ்வளவுதான். அந்த 3 கேண்டில் ஏதாவது ஒரு கேண்டில் நமக்கு ட்ரேட் மாட்டணும், அவ்வளவுதான், முடிஞ்சு. புரியுதா ப்ரோ? ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதை பத்தி இன்னும் இன்டெப்தா உங்களுக்கு சொல்லி தரேன். பட் இப்போதைக்கு பேசிக் ரிசர்ச் நீங்க போய் பண்ணி பாருங்க. சார்ட்ல இவர் சொல்றது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுதா, உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்றதை செக் பண்ணணும். எவ்ரி கேண்டில் ஹஸ் a 4 divisions: ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். உன் பயாஸ், உன் டார்கெட். உன் பயாஸ் பை, உன் டார்கெட் இது. உன் டார்கெட் அடிக்காத வரைக்கும் நீ எந்த எஃபிஜி உனக்கு நடுவில் கிடைச்சாலும் எல்லா கேனலோட PO3யுமே நீ ப்ளே பண்ணலாம், ஈவன் இஃப் இட் இஸ் 1 minute. ஆனா நம்ம 1 minute ட்ரேட் பண்ண மாட்டோம், ஸோ பெட்டர் அவாய்ட் இட். ஸோ அப்போ நம்ம எது ப்ரிஃபரபிளா வச்சுக்கலாம்? இப்போ இதுதான் உன்னோட டார்கெட்னு வச்சுக்கோ. இப்போ இது உன் டார்கெட்பா. இப்போ எனக்கு இந்த இடத்துல 4 hour எஃபிஜியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. ஆனா 15 minute எஃபிஜி, 30 minute எஃபிஜி, 1 hour எஃபிஜி இருக்கு ப்ரோ. அப்படின்னா லெட் மார்க்கெட் கம் டு தட் எஃபிஜி. அந்த எஃபிஜிக்கு வரும்போது அது வந்து ஒரு புது கேண்டிலோட ஓப்பனிங் எஃபிஜி டைம்ல இருக்கணும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 11:15 இப்போ எனக்கு இங்க ஒரு எஃபிஜி இருக்கு. இப்போ இந்த 50 குட்டி வந்து 15 மினிட் எஃபிஜி இருக்குன்னு வச்சுக்கோயேன், சும்மா ஃபார் எக்ஸாம்பிள். மார்க்கெட் இந்த ஹைல இருக்கான். இப்போ எனக்கு இங்க ஒரு குட்டி வந்து எஃபிஜி இருக்கு M15ல. கணக்கு தெரியுதா? தெரியுது. அந்த எஃபிஜிக்குள்ள ட்ரேட் ஆகிற கேண்டலோட டைம் நோட் பண்ண 10:45. அப்போ இது வேலைக்கு ஆகாது. அடுத்த 11 AM புது கேண்டில் ஓப்பன், 1 hour ஓப்பன் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். சரி, புது 1 hour ஓப்பன். அப்ப இந்த 1 hour ஓப்பன் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தெரியல எனக்கு. அப்ப அதுக்கு மேல இப்ப என் பயாஸ் ஷார்ட். இப்ப என் பயாஸ் ஷார்ட், ஏன்னா நான் என்ன சொன்னேன், எனக்கு யூரோ அந்த லோ அடிக்கணும். ஸோ இப்போ என் பயாஸ் ஷார்ட்ல இருக்கேன். அப்ப இப்போ மார்க்கெட் எங்க இருக்கான்? இந்த எஃபிஜில இருக்கான். ஷார்ட்டுக்கான டார்கெட் எது? இந்த லோ. எங்க கீழே இருக்க லோஸ் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோ. இப்போ இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது 10 AM. 10 AM ஓப்பன் ஆகி டேரக்டா எங்க ட்ரேட் ஆகிறான்றது பேரு 10 AM ஓப்பன், ஹை, லோ. இப்ப கீழே வரணும். இப்ப ஓப்பன் ஆகி ஹையை பிடிக்கிறேன் நான். அந்த 10 AM-ன்ற அந்த ஒரு 1 hour கேண்டலோட ஹைல என்டர் ஆகிறேன் நான். திஸ் இஸ் நாட் அ 4 hour ஓப்பனிங் ஆர் எனி திங். ஈவன் இஃப் யூ வாண்ட் இட் as a 4 hour ஓப்பனிங்னாலும் இங்க உனக்கு 4 hour பவர் ஆஃப் 3 கிடைக்க ஆரம்பிக்கும் பாரு. 9 AM புது 4 hour கேண்டில் ஓப்பன் ஹை, 1 hour எஃபிஜி ட்ரேட் ஆயிருக்கான். வேற 4 hour என்னவாகு. அப்ப நான் என்ன ப்ளே பண்ணலாம்? என் டார்கெட் இன்னும் அடிக்கல. அப்ப நான் ஓப்பன் ஆகிற எந்த கேண்டிலோட PO3 வேணா ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு பேர் பவர் ஆஃப் 3. இதை பத்தி நான் இன்டெப்தா சொல்லி தரேன். பட் இப்போதைக்கு இப்படி ஒரு மேட்டர் இருக்குன்றத காதுல சும்மா போட்டு வச்சுக்கோ. புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்ப நம்ம பார்த்ததுல? இல்ல ப்ரோ.